பெஞ்சில் ஒரு செய்தி வந்துருந்துச்சு. போக்குவரத்து துறையிலும் ஆம்னி பஸ் அப்ரூவலுக்கு ஒரு பஸ்ஸுக்கு 2.65 லட்சம் வரை அமைச்சருக்கும் சேர்த்துன்னு அந்த IAS அதிகாரி கேட்கிறாராம். முதல்வர் விஜய் என் ஆட்சியில் யாரும் எதுக்கும் லஞ்சம் தர வேண்டாம்னு சொல்றாரு, ஆனா இவங்க இப்படி கேட்கிறாங்களே என்று எல்லோரும் குழம்பி போய் இருக்கிறார்கள் என்று முடித்தார் அப்படின்னு அந்த டீக்கடை பெஞ்சில் நேத்து இதுல செய்தி வந்திருக்கு. ஒவ்வொரு மாதத்துக்கும் 100 புதிய ஆம்னி பேருந்துகள் பதிவு செய்யப்படுகின்றன. இந்த பேருந்துகளுக்கான பதிவு மட்டும் பர்மிட், குறிப்பாக ஸ்லீப்பர், நான் ஸ்லீப்பர், இது எல்லாத்துக்கும் பர்மிட் டிரான்ஸ்போர்ட் கமிஷனர், போக்குவரத்து துறை ஆணையர் என்பவர் தான் வழங்க வேண்டும். இப்போது இந்த பதவியில் பாஸ்கர பாண்டியன் IAS என்ற ஒரு அதிகாரி இருக்கிறார். மற்ற துறைகள் எல்லாம் சீரா வேலை நடந்துகிட்டு இருக்கு. இந்த போக்குவரத்து துறையில ஆம்னி பஸ்ஸுகளுக்கான அப்ரூவல் கிடைக்கிறதே இல்லை அப்படின்ட்டு தினமலர்ல முதலில் ஒரு செய்தி வருகிறது. வந்த பிறகு கோப்புகள்லாம் வேக வேகமா நகர தொடங்கி இருக்கிறது என்று தினமலர்லேயே தினமலர் செய்தி எதிரொலி விரைவில் இது நடக்குது அப்படின்ட்டு அந்த செய்தியும் வந்திருந்துச்சு. அதற்கு பிறகு பார்த்தால் இந்த போக்குவரத்து ஆணையராக இருக்கக்கூடிய திரு பாஸ்கர பாண்டியன் IAS அவர் இந்த பேருந்து உரிமையாளர்களை அழைத்து, இதுக்கு முன்னாடி இருந்த அமைச்சர் சிவசங்கர் ஒரு பஸ்ஸுக்கு 3 லட்ச ரூபா வாங்கிட்டு இருந்தார். இப்ப இருக்கிற மந்திரி 2 லட்ச ரூபா கேட்கிறாரு. கம்மி பண்ணியிருக்காரு. கொடுத்துருங்க. மாற்றம். இவங்க பஸ்ஸுக்காரங்க CM கொடுக்க கூடாதுன்றாரு. இவங்க நான் வரமாட்டேன் போ. யார் இந்த போக்குவரத்துறை அமைச்சர்னா எந்த அமைச்சர்? தம்பி நீ சாப்பிட்டு வந்திருக்க, நான் சாப்பிடவே இல்லை, சோத்துக்கு சேர்த்த அமைச்சர். நேத்து எங்கேயும் அப்படி சொல்லியிருக்காரு சார். ஸோ இந்த பாஸ்கர பாண்டியன் என்ன ஐடியா பண்ணியிருக்காருன்னா, 3 லட்ச ரூபா வாங்கிக்கிட்டு நம்ம ஒரு 1 அமுக்கிட்டு 2 மந்திரிக்கு கொடுப்போன்னு இவர் பிளான் போட்டிருக்காரு. இவங்க தான் கொடுக்கவே மாட்டேன்றாங்களே. மந்திரி எனக்கு 2 ரூபா வேணும்னு சொன்னோன்னே இவர் எங்க மந்திரி 2 ரூபா கேட்கிறாரு, கொடுத்துட்டு வாங்கிட்டு போங்க. இன்னும் இந்த ஃபைல் நகரல. சரியா? இந்த 1 மாத காலத்தில் 40 கோப்புகள் நிலுவையில் இருந்தனன்னு சொன்னேன். இதுல ராணிப்பேட்டையில் மட்டும் 2 பேருந்துகளுக்கு இந்த அமைச்சர் அனுமதி அளித்திருக்கிறார். அது என்னன்னு கேட்டா, ராணிப்பேட்டை MLA-வின் பரிந்துரை. ராணிப்பேட்டையில் PNS டிராவல்ஸ் என்ற ஒரு டிராவல்ஸுக்கு மட்டும் 2 பேருந்துகளுக்கு அனுமதி கிடைத்திருக்கிறது. இதுக்கு மட்டும் எப்படி மந்திரி காசு வாங்காம கொடுத்துருக்காருன்னு பார்த்தா, இது அந்த ராணிப்பேட்டை MLA-வின் பரிந்துரையில் இது கொடுக்கப்பட்டிருக்காரு. சரி பரவாயில்ல, அவங்க 2 பேருக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க பணம் வாங்காமன்னு பார்த்தா, ராணிப்பேட்டை MLA அந்த பஸ்ஸுக்காரன்ட்ட ஒரு பஸ்ஸுக்கு 3 லட்ச ரூபானா 6 லட்ச ரூபா வாங்கிட்டாங்க. அங்க போக வேண்டிய பணத்தை MLA-வே அடிச்சிட்டாரு.